ரூபாய் 15,000 கோடி சொத்து. ராஜ அரண்மனையை இழக்கும் சைஃப் அலிகான். டிஸ்சார்ஜ் ஆனதும் அதிர்ச்சி சம்பவம். 1993ஆம் ஆண்டு பாலிவுட்டில் அறிமுகமான சைஃப் நூற்றுக்கணக்கான படங்களில் நடித்து பெரும் புகழ் பெற்றுள்ளார். இதனை தாண்டி சைஃப் அலிகான் பட்டாடி மற்றும் போபால் அரச குடும்பத்தின் வாரிசு. மத்திய பிரதேச தலைநகரான போபால் நவாப் குடும்பத்தின் வாரிசுகளில் ஒருவர் மன்சூர் அலிகான் பட்டாடி. இவர் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன். மன்சூர் அலிகான் பட்டாடிக்கும் பிரபல நடிகை ஷர்மிளா தாக்கூருக்கும் பிறந்தவர்தான் நடிகர் சைஃப் அலிகான். இந்நிலையில் சைஃப் அலிகான் தான் வாழ்ந்த ராஜ அரண்மனை உட்பட ரூபாய் 15,000 கோடி சொத்துக்களை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதாவது போபாலின் கடைசி நவாப் ஹமீதுல்லா கான். அவருக்கு 3 மகள்கள் இருந்தனர். மூத்த மகள் அபிதா சுல்தான். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை அடுத்து 1950இல் பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தார். இதனால் அவரின் இந்திய குடியுரிமையும் பறிபோனது. இரண்டாவது மகள் சஜிதா சுல்தான் இந்தியாவில் தங்கி கிரிக்கெட் வீரர் இப்திகார் அலிகான் பட்டாடியை திருமணம் செய்து கொண்டார். மூத்த மகள் அபிதா இல்லாததால் சஜிதா போபால் நவாப் குடும்பத்தின் சட்டப்பூர்வ வாரிசானார். இந்த சஜிதா சுல்தானின் மகன்தான் சைஃப் அலிகானின் தந்தை மன்சூர் அலிகான் பட்டாடி. அந்த வகையில் சைஃப் அலிகான் போபால் ராஜ குடும்பத்தின் வாரிசாக உள்ளார். அரசாணை அடிப்படையில் நவாப் சொத்துக்களை கைப்பற்ற மத்திய அரசிற்கு விதித்திருந்த தடையை நீக்கிய நீதிமன்றம் வேண்டுமென்றால் சைஃப் அலிகான் 30 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்து நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவித்தது. நீதிமன்றம் கெடு விதித்த அந்த 30 நாட்கள் தற்போது முடிவிற்கு வந்துள்ளது. எனினும் சைஃப் அலிகான் ரூபாய் 15,000 கோடி சொத்துக்களுக்கு உரிமை கோரி எந்த மேல்முறையீடும் இதுவரை செய்யவில்லை. இதனால் அந்த சொத்துக்களை அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு உருவாகியுள்ளது. இந்நிலையில் தான் வாழ்ந்த ராஜ அரண்மனை உட்பட ரூபாய் 15,000 கோடி சொத்துக்களை இழக்கும் துயரம் சைஃப் அலிகானுக்கு நேர்ந்துள்ளது.